ஐயோ செம்பருத்தி, என்னைக்கு என்ன விட்டுட்டு போனியோ அன்னையில இருந்து ஒன்ன மட்டும் தாண்டி நடிச்சிட்டு இருக்க. நீ எப்படி இருக்க? உனக்கு கல்யாணம் ஆச்சா? உனக்கு பிள்ளைங்க இருக்குதா? அதுக்கு பிள்ளைங்க இருக்குதா? உனக்கு பேர குழந்தைங்களாம் எடுத்துட்டியா? ஐயோ உன்னை பார்க்கணும் போல இருக்கேடி. எப்படி உன்னை பார்ப்பேன் நானு? உன்னை பார்க்காம இந்த கட்ட வேகாதடி செம்பருத்தி. இங்க பாருடி, உன்னை நினைச்சு நினைச்சு நான் தினம் தினம் குடிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. நீ என்னைக்கு என்ன விட்டு போடியோ அன்னைக்கு ஆரம்பிச்ச குடி இப்ப வரைக்கும் நிப்பாட்டல. உன்னை பாக்குற வரைக்கும் நான் குடிச்சு தெம்பாயி உன்னை தேடுவேண்டி. செம்பருத்தி செம்பருத்தி அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. உன்னை நினைத்திருந்தால் அம்மா நெஞ்சமே துள்ளி குதித்தது தான் எங்கெங்கும் செல்லுமே. செம்பருத்தி செம்பருத்தி. யோ 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 அனிருத்தே. யாரு? யோ பேரண்டி நீயா? என்னையா என்னமோ அனிருத் கணக்கா பாட்டெல்லாம் நீயாவே கம்போஸ் பண்ணிட்டு இருக்க? என் செம்பருத்தி பேரை வச்சு எந்த பயமுள்ளையும் பாட்டு எழுதல, அதான் நானே காம்பஸ் பண்ணிட்டு இருக்கேன். காம்பஸ் பண்றியா? யோ யோ அது கம்போஸ்யா? என்ன கழுதையோ அதுவா இப்ப முக்கியம்? என் செம்பருத்தி தான் முக்கியம். யோ ஏன்யா போட்டு உசுர வாங்குற? அந்த கிளவி போட்டோவை தான் கொடுத்து தொலையா, நானாவது தேடி கண்டுபிடிப்பேன்ல. டே பட்டவா ராஸ்கல். யோ ஏன் அடிச்ச? பின்ன ஏன் செம்பருத்திய பார்த்து கிளவின்னு சொல்ற? அவ குமரிடா. என்ன கன்னியாகுமரியா? டேய் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? யோ அனிருத்தே, நானே ஏற்கனவே பல டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற ஏயா டார்ச்சர் பண்ற? டே படவா, இந்த வயசுலயே உனக்கு என்னடா டென்ஷன்? யோ என் வயசுல தான் டென்ஷன் வரணும், ஓ வயசுலயா பின்ன வரும்? ஆமா, இது என்ன மிலிட்டரி சரக்கா? ஆமாண்டா, என் மிலிட்டரி கேன்டீன்ல இருந்து எனக்காக ஸ்பெஷலா கொடுத்து விட்டாங்க. என் செம்பருத்திய தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும்ல, அதுக்குதான். இது குடிச்சா எப்படி இருக்கும்? சும்மா கிக்குன்னு இருக்கும். யோ நான் கொஞ்ச நேரத்துக்கு பழசெல்லாம் மறந்து வேற ஒரு உலகத்துல இருக்கணும், அதுக்கு இந்த மருந்து ஓகேவா? நீ குடிச்சு மட்டும் பாரு, இந்த உலகத்தை விட்டே போயிருவ. அனிருத்தே என்னையா சொல்ற? உலகத்தை விட்டு ஒரேடியா அனுப்பிடாத. டே ராஸ்கோலு, உலகத்தை விட்டு ஒரேடியா போயிட மாட்டல, கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கும்னு சொன்னேன். ஆமா, நான் என் எக்ஸ தேடுறேன், எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னு சரக்கு அடிக்கிறேன். உனக்கடா என்னடா பிரச்சனை? யோ எனக்கும் லவ் ஃபெயிலியர் தான்யா. வாட்? லவ் ஃபெயிலியர்? யூ? யோ அனிருத்து என்ன இங்கிலீஷ் எல்லாம் பேசுற? இந்த சரக்க மட்டும் அடிச்சு பாரு, இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடான்னு எல்லாம் சரளமா வரும். ஏன் நார்த் இந்தியன் லாங்குவேஜ் கூட வரும். அதுதான் இந்த மிலிட்டரி சரக்கோட ஸ்பெஷல். ஆமா, இந்த வயசுல உனக்கு லவ் ஃபெயிலியர் வரலாமா? யோ 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 நியாயமா பேசியா, என் வயசுக்கு தான் லவ் ஃபெயிலியர் வரணும், உனக்கெல்லாம் என்னையா லவ் ஃபெயிலியர்? அப்பனா வாடா பேராண்டி, என் கிளப்ல வந்து சேர்ந்துக்கோ. நானும் லவ் ஃபெயிலியர், நீயும் லவ் ஃபெயிலியர், ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிப்போம், வா. இல்ல நான் இது வரைக்கும் தண்ணி அடிச்சது இல்ல, அதான் ஏதாவது ஆயிடுச்சுனா? ஒன்னும் ஆகாதுடா. என் செம்பருத்தி என்னை விட்டு போய் இதோட 50 வருஷம் ஆகுது. 50 வருஷமாவும் இதே மிலிட்டரி சரக்கு தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி ஸ்ட்ராங் பாடியா இருக்கேனா? எலும்ப தவிர அந்த உடம்புல ஒண்ணுமே இல்ல, ஸ்ட்ராங் பாடியா. சார் யாரு? ஐயோ இவளா? இவன் அந்த மாவு பாக்கெட் தானே? ஐயோ காசு கேட்பாளே, நம்ம கிட்ட இப்பவும் காசு இல்ல, என்ன சொல்றது? அம்மா வேற வெளியே போயிருக்காங்க. ஐடியா. யோ அனிருத்து, இந்த பிள்ளை காசு கேட்கதாயா வரும், அதான் இந்த மாவு பாக்கெட்டு பூவெல்லாம் போடுதுல அந்த பிள்ளை. என்கிட்ட இன்னைக்கும் காசு இல்லையா, நேத்தே ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு போச்சு, அதனால நான் அந்த சரக்கு அடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணு. யோ சொதப்பி விட்டுறதையா? நான் பாத்துக்கிறேன்டா மவனே, நீ வா. தாத்தா. ஏய் முட்டைக்கண்ணி, யார பார்த்து தாத்தான்னு சொன்ன? என் பேரு அனிருத், என் பேராண்டி எனக்கு வச்ச பேரு, நீ அப்படியே கூப்பிடு. அனிருதா? ஆமா, நான் நல்ல பாட்டு காம்பஸ் பண்ணுவேனா, அதான் எனக்கு அனிருத்னு பேரு வச்சிருக்காப்ல. அதுவும் இல்லாம
நான் பார்க்க நல்லா ஒல்லியா சிக்கனு அனிருத் மாதிரி தானே இருக்கிறேன். ஐயோ இத மட்டும் அணி கேட்டாரு தூக்குல தொங்கிடுவாரு. சரி தாத்தா, நீங்க அனிருத்தோ ஜிவி பிரகாஷோ இருந்துட்டு போங்க. வீட்ல யாரும் இல்லையா? என்னது, யாரும் இல்லையாவா? கண்ணுக்கு முன்னாடியே 6 அடி அனகோண்டா படுத்து கிடக்கே, அது உன் கண்ணுக்கு தெரியல? யோ யோ யோ, அவளே ஒண்ணு கண்டுக்கல, நீ ஏன் மாட்டி விடுற? தெரியுது, அவர்கிட்ட இருக்குமான்னு தெரியல. போன வாட்டி தான் வச்சல, இந்த வாட்டி வச்சிருக்காரான்னு கேப்போம். பிரதர். என்னது பிரதரா? கூப்பிடுங்கடி, கூப்பிடுங்க. உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் பிரதர் ஆயிட்டேன்ல. ஹலோ பிரதர், உங்களதான். ஐயோ, நம்மளதான் கூப்பிடுறா. நடிப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹே, யார் அது? இன்னும் ஒரு மாதிரியா பேசுறாரு. பிரதர், இங்க பாருங்க, நேத்து பூவும் மாவு பாக்கெட்டும் கொண்டு வந்து கொடுத்தல, அதுக்கு இன்னைக்கு காசு தரேன்னு சொன்னீங்களே. என்னது, நேத்து மாவு பாக்கெட்டும் பூவும் எடுத்துட்டு வந்தியா? நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. யாருன்னு தெரியலையா? இந்த மொக்க ஃபேஸ நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. என்னது, முக்க ஃபேஸா? ஆமாண்டி, சமோசா மூக்கி. உன் மூஞ்சன கிளிவா பண்ற மூஞ்சியா ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. சமோசா மூக்கி உன்ன? ஹே, இரு, எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஆமா, யாரு நீ? நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? ஹலோ, உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. என்னோட காசு கொடுங்க, நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். என்னது, காசா? ஓங்கி அடிச்சனா தலையில போடுவ கட்டு. உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் துட்டு? ஹலோ, ரொம்ப ஓவரா நடிக்காதீங்க. நேத்து நான் இந்த வீட்டுக்கு வந்ததை நீங்க பார்க்கல. உங்க நாய்க்குட்டி பேர் என்ன? கில்லா ஜில்லா? ஜில்லு. அது கூட என் காலு கடியில வந்து கடிக்கிற மாதிரி வந்தப்ப நான் பூ மாவு பாக்கெட்லாம் கீழே கொட்டிட்டேன்ல, நீங்க தானே என்ன க்ளீன் பண்ண சொன்னீங்க. சரியா கூட க்ளீன் பண்ணாம போயிட்டேன். அப்புறம் நான் தான் மாப்பு லைஸ் எல்லாம் போட்டு மாங்குன்னு தொடச்சேன். அப்பாடி, ஞாபகம் வந்துருச்சா? ரொம்ப சந்தோஷம். காசை கொடுங்க. சரியான குட்டிக்காரனா இருக்கான், குட்டிக்கார பாவி. ஐயோ, உண்மையா சொல்லி மாட்டிக்கிட்டோமே. ஆதி, சமாளிடா. அது இருக்கட்டும், யார கேட்டு நீ இப்ப என்ன பிரதர்னு கூப்பிட்ட? நான் எல்லா பசங்களையும் பிரதர்னா கூப்பிடுவேன். ஆமா 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 ஆமா, இவ பெரிய உலக அழகி. இவளை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிருவாங்க. எல்லா பசங்களையும் பிரதர் பிரதர் என்ன கூப்பிடுவாளாம். ஹோ, பிரதர்னு கூப்பிட்டா காண்டாகுதோ? இனிமே உன்னை அப்படிதான்டா கூப்பிடுவேன், பிரதர். என் காசு கொடுங்க, நான் கிளம்பணும். காசெல்லாம் இல்ல, நாளைக்கு வா. என்னது, நாளைக்கு வரணுமா? இங்க பாருங்க பிரதர், நேத்து மாவு பாக்கெட் 3 பாக்கெட் வாங்குனீங்க. ஒரு பாக்கெட் 25 ரூபீஸ்னா 3 பாக்கெட் 75 ரூபா. அது கூட பூவும் சேர்த்து வாங்கிருக்கீங்க, அது 150 ரூபா. 150 ரூபாயும் 75 ரூபாயும் கூட்டினா 225 ரூபா. இது நேத்தைய கணக்கு. இன்னைக்கும் அதே மாதிரி 225 ரூபா வேணும். மொத்தம் 450 ரூபா நீங்க எனக்கு தரணும். 450 ரூபாயா? 45 ரூபா கூட கையில இல்லடி. இப்ப நான் எப்படி உன்னை சமாளிப்பேன்? ஹலோ, இங்க பாருங்க, நாங்க இந்த மாதிரி டெய்லி காசெல்லாம் யாருக்கும் கொடுத்து பழக்கம் இல்ல. ஒன்லி மந்த்லி. நீங்க வேணும்னா மாச கடைசியில வந்து வாங்கிக்கோங்களேன். இந்த டீலிங் எப்படி இருக்கு? ஐயோ பிரதர், புரிஞ்சுக்கோங்க. மாச கடைசில எல்லாம் என்னால வாங்க முடியாது. நான் தினம் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி வர காசு வச்சு தான் அடுத்த நாள் மாவாட்டுறதுக்கு அரிசி உளுந்தெல்லாம் வாங்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு காசு கொடுத்துருங்க. இங்க நிறைய பேர் வீட்டுக்கு நான் சேல்ஸ் பண்றேன், ஆனா உங்க வீட்ல மட்டும் தான் அந்த பிரச்சனை. ஆனா பேர் என்ன? அருணாச்சலம் ஐயா வீடு. ஐயோ, மானம் போகுதே. பிரதர், சரக்கு வாங்குறதுக்குலாம் காசு வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்க கூடாதா? ஹே, 450 ரூபான்னு சொன்ன, 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 500 ரூபாயா கேக்குற? அப்ப நீங்க குடிக்கல, தெளிவாதான் இருக்கீங்க. வேணும்னு என்கிட்ட நடிக்கிறீங்க, அப்படிதானே? ஐயோ, ஏன் பிரதர், இவ்ளோ வயசாகுது, 1 ரூபா கூடவா கையில இல்ல? இது என்னடா ஆதித்யா அருணாச்சலம்க்கு வந்த சோதனை? இப்ப என்ன, உனக்கு காசு தானே வேணும்? ஆமாமா, காசு தான் வேணும். வச்சிருக்கீங்களா? இல்ல, உள்ள இருந்து எடுத்து தரேன்னு சொன்னேன். எடுத்து கொடுங்க பிரதர், ப்ளீஸ் பிரதர். ஐயோ, ஏய், இப்ப எதுக்கு என்ன பிரதர்னு கூப்பிடுற? அதுக்கு பதில சொல்லு, உனக்கு காசு தரேன். பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு பிரதர். ஒமிங்கி போன சம்சா மூக்குக்கெல்லாம் ஆள் இருக்கு. ஆனா இந்த ஆதித்யா அருணாச்சலம்க்கு ஒரு ஆள் இல்லாம போயிருச்சு. வந்தா அவளும் போயிட்டா. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு ஆள் கிடைப்பாங்க பிரதர். கிடைச்சிட்டாலும் நான் சொல்றேன்ல பிரதர், நீங்க எனக்கு 450 ரூபாய் காசு மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைப்பாங்க. 450 ரூபாய் காசுக்காக என் வாழ்க்கையிலேயே விளையாண்டு இல்ல. சத்தியமா சொல்றேன், என்கிட்ட காசு இல்ல. போயிட்டு நாளைக்கு வா. டேய் உன்ன எஸ்கேப். டேய், நாளைக்கு பூ கொடுக்கும்போது உன்னை வெச்சுக்கிறேன்டா. எப்படி எல்லாம் ஏமாத்துறான்.
செம்பருத்தி செம்பருத்தி அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. யோ நானே கடுப்புல இருக்கேன். இப்பதான் சாங் கம்போஸ் பண்றியா நீ? இப்ப அந்த செம்பருத்தி என் கையில கிடைச்சது கொசக்கி நானே கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருவேன். ஏய் முட்டைக்கண்ணி போ அந்தாண்ட. என் செம்பருத்திய கசக்கி போட்டுருவாளாமே. குடும்பமாயா இது? எல்லாரும் என்ன வச்சு செய்றீங்க. இந்த குடும்பத்துல இப்படிதான் உங்களை எல்லாம் வச்சு மேய்க்கிறாங்களா அந்த அம்மா? நாளைக்கு வரட்டும், அந்த அம்மா கிட்டயே நான் பைசாவை வசூல் பண்ணிக்கிறேன். குட்டி தங்கம், ஆமா கண்ணு, நம்ம பெரிய தங்கத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருந்தோம்ல, அவங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க கண்ணு. அம்மா உண்மையாவா? பொண்ணு போட்டோவை அண்ணன் கிட்ட சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேல, யாருமே எனக்கு அனுப்பலமா? கண்ணு, அண்ணனுங்க வரட்டும் கண்ணு, இப்பவே உனக்கு அனுப்பி விடுற சொல்றேன். சரிம்மா. ஆமா பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேரா? ஐயோ பொண்ணு பேரு தெரியலையே கண்ணு. சரிம்மா, அதெல்லாம் நான் அண்ணன் கிட்ட கேட்டுக்கிறேன். ஆமா பெரிய அண்ணன் எங்க? ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் கிட்ட பேசியே. பெரிய தங்கம் ரூம்ல தான் கண்ணு இருக்குது. ஏன் இன்னைக்கு மில்லுக்கு போலையாமா? போனுச்சு கண்ணு, வேலை முடிஞ்சிச்சுன்னு வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகும். ஓ சரிம்மா. குட்டி தங்கம், அண்ணனுக்கு எப்ப வேணாலும் பொண்ணு பாக்குறதுக்கு போவோம் கண்ணு. நீயும் லீவ் போட்டு வா கண்ணு, நீயும் இங்க வந்து 8 நாள் ஆகுது. ஐயோ அம்மா, நீங்க சொன்னோனே நான் ஃபர்ஸ்ட் அதை தான் நினைச்சேன். நான் லீவ் போடுறது ரொம்ப கஷ்டமா. ஒரு நாள் நான் லீவ் போட்டாலும் அந்த நோட்ஸ் எல்லாம் அடுத்த நாள் நான் எடுக்கிறது கஷ்டமா. மறுபடியும் அடுத்த நாளோட சேர்ந்துருமா? அவ்வளவுதான், அதெல்லாம் ரொம்ப தலைவலிமா. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? அம்மா பெரிய தங்கம் வா வா வா. ஏ குட்டி, அண்ணன் வந்துட்டாண்டி, பேசுறியா? குடுமா. யாருமா? லட்டா? என்ன தங்கம் லட்டு பூந்தின்ட்டு அழகா குட்டின்னு கூப்பிடு. நீங்க கொடுங்க, நான் பேசிக்கிறேன். எந்த கண்ணு பேசு. ஹே லட்டு. அண்ணே அண்ணி வர போறாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. அண்ணியா? எந்த அண்ணிமா? குட்டி தங்கம், உங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்லலமா? அம்மா என்னதுமா? என்னது? அண்ணனுக்கே தெரியாதா? ஐயோ அண்ணே, இப்போ உனக்கு ஒரு பொண்ணு பாத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லிருச்சானே. என்னது? என் போட்டோவை பார்த்து அந்த புள்ள ஓகேன்னு சொன்னுச்சு. ஐயோ எந்த புள்ளன்னு தெரியலையே, நிறைய பேர்கிட்ட போட்டோ போச்சு. எந்த புள்ளமா? அதான் தங்கம், கிராமத்துல இருந்து ஒரு பிள்ளை நல்ல பாவாடை தவணி எல்லாம் போட்டு அழகா இருந்துச்சுல, நேத்து கூட பாத்துட்டு இருந்தியே, அந்த பிள்ளைதான். ஐயோ அந்த பொண்ணா? ஏயா உனக்கு பிடிக்கலையா? மா அந்த பொண்ணை போய் பிடிக்காம இருக்குமா? அந்த பொண்ணு எப்படி எனக்கு ஓகே சொன்னுச்சு? என்ன எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? ஏய் அது இல்ல லட்டு, அந்த பிள்ளை ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பிள்ளை என் போட்டோவை பார்த்து ஓகே சொல்லியிருக்குன்றது கொஞ்சம் ஆச்சரியப்படுற விஷயம் தான். அண்ணே போன நீ, உன் மனசு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், பொண்ணுங்கெல்லாம் லைன் கட்டி நிப்பாளுகனே. லைன் கட்டி நிக்கிறாளுங்க, லைன் கட்டி. ஏன் லட்டு நீ வேற. சரி சரி அண்ணே, அந்த பொண்ணு பேர் என்னன்னு? அந்த பொண்ணு பேரா? அது பேரு வேதா சக்தி. வேதா சக்தி. அண்ணே நல்லா இருக்குனே, ஷார்ட்டா வேதான்னு கூப்பிட்டுக்கலாம் இல்லனே? நீங்கெல்லாம் வேதான்னு கூப்பிட்டுக்கங்க, ஆனா நான் வேற மாதிரி தான் கூப்பிடுவேன். பாரா அண்ணே, ஷார்ட் நேம்ல யோசிச்சு வச்சிட்டியா? எப்படி பொண்ணு போட்டோவை பாக்குறப்பேவா? லட்டு உனக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அண்ணே சொல்லுனே, எப்போதும் சின்ன அண்ணன் தான் என்கிட்ட பொண்ணுங்களை பத்தி லவ் பத்தி அது இதுன்னு பேசிட்டு இருக்கோம். நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசினதே இல்லையே, முத வாட்டி உன்கிட்ட பேசுறதே வித்தியாசமா இருக்குனே. ஏய் அதெல்லாம் பத்தி பேசுற வயசா உனக்கு? ஆமா நீ எல்லாம் படிச்சிட்டியா? பரிச்சப்ப? அண்ணே தினமும் நடத்துறதெல்லாம் டெஸ்ட் வச்சிட்டு தானே இருக்காங்க, படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. லட்டு கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காதுமா. நீ ஒரு உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிற, அந்த உயரத்துக்கு போகணும்னா நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்கிடு, மத்த நேரத்துல எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படி. கண்டிப்பாண்ணே. அண்ணே எனக்கு அண்ணியோட போட்டோ மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுனே. சரி லட்டு, அனுப்பி விடுறேன். சரிண்ணே, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது, நான் வைக்கிறேன். சரிம்மா. ஆமா என்னம்மா சொல்றீங்க? அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்றதுக்கு சரின்னு சொல்லிச்சா? ஆமாயா, அந்த பிள்ளை வீட்ல இருந்துதான் அவங்க அம்மா போன் அடிச்சு புரோக்கர்ட்ட சொல்லிருக்காங்க. அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுச்சான். நம்ப முடியலையே. ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பாக்குறதுக்கு வர சொல்லிருக்காங்கயா. பொண்ணு பாக்குறதுக்கா? ஆமாயா, இப்ப கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். அம்மா என்னடா புசுக்குன்னு பொண்ணு பார்க்க போறோம்ட்டீங்க? ஐயோ விட நாடுதே. ஏமா வேதா, உண்மையாவே வா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட? எதுக்கும் ஒரு வாட்டி பொண்ணு பார்க்க போறப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்நேரத்துக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்னதானே நினைச்சிட்டு இருக்கோம்? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த பொண்ணு கிட்ட நம்ம லவ் சொல்லியே ஆகணும். எத்தனை நாள் தான் நம்மளும் அந்த பொண்ணு பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறது? இன்னைக்கு நேர் டு நேர் நம்ம லவ் சொல்லியே ஆகணும். ஐயோ அந்த பொண்ணு வரா. டேய் வருண, அந்த பொண்ணை பார்த்தோனே நடுங்காத, அவகிட்ட தைரியமா பேசு. இல்ல ரோஜா, எப்படா இந்த ரோஹிணி மாட்டுவான்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குடி. எத்தனை வருஷமா இந்த சிறுகடிக்கை ஆசை டைரக்டர் நம்மள எல்லாம் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா ரோஹிணி மாட்டினா சூப்பரா இருக்கும். என்னங்க? நாங்களா? ஆமாங்க,
கொஞ்சம் இங்க வாங்கல. என்னங்க எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? இல்ல, ஐயோ, அது அது வந்து கையில என்ன? அது அது வந்து ஏதோ லெட்டர் மாதிரி தெரியுது. என்னங்க, லவ் லெட்டரா? அது ஆமாங்க. எங்க 2 பேர்ல யாருக்கு? உங்களுக்கு தாங்க. எனக்கா? ஆமாங்க. ரொம்ப வருஷமா உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட லவ் சொல்லணும்னு இன்னைக்கு தாங்க தைரியம் வந்துச்சு. அதான். ஹை, ஆனா என்ன லவ் பண்ணனும்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கே. கண்டிஷனா? என்னங்க கண்டிஷன்? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மாப்பிள்ளையா இருக்கணும். ஐயோ, பெரிய வீடு இருக்கணும், ஒரு காராது இருக்கணும். மாப்பிள்ளை நல்ல கலரா இருக்கணும். அதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அப்புறம்? ஹே வேதா, என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ தான் உங்க வீட்ல பார்த்த மாப்பிளைக்கு ஓகே சொல்லிட்டல. சும்மா ரே, அவ ரொம்ப கருப்பா இருக்கான். ஆனா இவன் ஆள் பார்க்க பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கான். நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே இவன் கிட்ட இருந்துச்சுன்னா இவனே கட்டிக்கிறேன். ஹே, அவருக்கு சேரின்னு சொல்லிட்டியேடி. அவங்க கூட பொண்ணு பார்க்க வரதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே. ஐயோ ரோஜா, இப்போதைக்கு கல்யாணத்துக்கு ஓகேன்னு தான் சொல்லியிருக்கேன். எப்ப வேணும்னாலும் நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன். அடிப்பாவே. ஏங்க, அப்புறம் என்ன வேணும்? மாப்பிள்ள மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். ம், குடும்பம் தனி குடுத்தனமா இருந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லனாலும் பிரச்சனை இல்ல, நான் பிரிச்சுக்குவேன். இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ஓகே சொல்றேன். லவ் பண்றதுக்கு கண்டிஷன்? ம், ஹே, என்னடி பண்றான் இவன்? ஹே, என்ன லவ் லெட்டர் கிழிச்சு போட்ட? இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரொம்ப ஏக்கத்துல இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன்டி, உன் கூட எல்லாம் எவனாலையுமே சந்தோஷமா குடும்பம் நடத்தவே முடியாது. ஹே, ஹேச்சி, கொத்தாத. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறவன் நல்ல குணத்தோட இருப்பானா, நம்மள நல்லா பாத்துப்பானா, நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுக்குவானான்னு எல்லா பொண்ணும் ஏங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ காசு பணத்துக்கு இப்படி அலையிற. கொஞ்சம் கூட உனக்கு கேவலமா இல்ல? ஹே, உன்கிட்ட இல்லனா மூடிட்டு கிளம்பு. அதை விட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? எனக்கு காசு பணம் தான் முக்கியம். நான் எப்படி இருக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தராத. நீ அட்வைஸ் பண்ற லட்சணத்திலே தெரியுது உன்கிட்ட ஒரு பைசா கூட இல்லன்னு. நீ எல்லாம் எந்த தைரியத்துல எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்த? ஹச்சி, கிளம்பு. பாக்குறேன்டி, உன்னை எவன் கட்டிக்கிறான்னு நானும் பாக்குறேன். பாரு பாரு, நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நல்லா பாரு, கல்யாணத்துக்கு உனக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறேன். திமிரு புடிச்சவ இவெல்லாம் எங்க போய் நல்லா வாழ போறா? ஹே, போடா. ஹே வேதா, என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்குடி. நீ இப்படி காசு காசுன்னு இப்படி அலையற? ஏன், நீ கல்யாணம் பண்ணிட்டு போறவன் உன்னை நல்லா வச்சுக்கணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும், நீ கேக்குறதெல்லாம் வாங்கி தரணும், பெரிய வீட்ல இருக்கணும், ஒரு கார்ல இருக்கணும் அப்படின்னு உனக்கு ஆசை இல்லையா? ஹே இருக்குடி, எல்லாமே இருந்தாலும் மனசுல உன்னை வேணும்லடி. மனச வச்சுக்கிட்ட ஒரு பொடலங்கா கூட வாங்க முடியாது. எல்லாத்துக்கும் காசு பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்குதான் வேற வழியே இல்லாம அந்த முத்துமொழிக்கு ஓகே சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள வேற எவனாவது வந்தா அப்படியே அபேஸ் ஆயிடலான்னு பாக்குறேன். எவனும் எனக்கு ஏத்த மாதிரி மாட்ட மாட்டேங்கிறானே. ஐயோ, நீ திறந்தவே மாட்ட. என்ன நடக்க போகுதோ தெரியல. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. வா போலாம். என்ன யாரையுமே காணோம். ஐயோ, நிம்மதி வேற வெளியே போயிட்டா. இவர் இருப்பாரே. என்னங்க, என்னங்க, சுடரு, என்னங்க, எங்க போனீங்க? இங்கதான் சுடர் இருந்தேன். பின்னாடி கிணத்தடி கிட்ட தான் இருந்தேன். என்னம்மா? என்னங்க, இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்கங்க. அட சுடரு, ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கியா? ஆமாங்க, நம்ம மெஸ்ஸுக்காக நான் ட்ரை பண்ணேங்க. பார்க்கவே நல்லா இருக்குமா? பச்சை கலர்ல இருக்கு. பிஸ்தா ஐஸ்கிரீமா? அதுதான் இல்ல. அதுதான் இல்லையா? என்ன சுடர் சொல்ற? அப்புறம் இது என்னது? என்னங்க, நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். சுடரு, என்னங்க, நான் செஞ்சா சாப்பிட மாட்டீங்களா? ஐயோ சுடரு, நீ கொடுத்தா விஷத்தை கூட சாப்பிடுவேமா? குடுமா, நான் சாப்பிட்டு பாக்குறேன். தெரியுங்க, என் மேல நீங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, நீ தானமா என் பொண்டாட்டி? நீ சொன்னா நான் கடல்ல கூட குதிப்பேன். அது எப்படி? என்ன இவ்ளோ லவ் பண்றவங்கள கடல்ல குதிக்க சொல்லுவேன்? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆமா, கடலெல்லாம் குதிக்க சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி சமைச்சு கொடுத்து ஒரேடியா போய் சேர வச்சிருவேன். சும்மா சும்மாமா, தமாசு.
சுடரு பார்க்கவே பச்சை கலர்ல இருக்கு. சாணி எதுவும் கரைசி ஐஸ்கிரீம் செய்யலையே. என்னங்க போங்கங்க, நான் கோச்சுக்கிட்டேன் உங்க மேல. ஐயோ என்னம்மா சுடரு, சும்மா சொன்னேன்டா. இதுக்கெல்லாம் நீ கோச்சுக்கிட்டா எப்படி? சரி இரு, நீ செஞ்சு கொடுத்துட்டல, நான் சாப்பிடாம எப்படி? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். ம், சாப்பிடுங்க. ம். எப்படி டேஸ்ட் அல்லதா? சுடரு என்னாச்சுங்க? ஏமாமா நல்லா இருக்குமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆ, அதானே பார்த்தேன். நான் செஞ்சு நல்லா இல்லாம போகுமா? சரிம்மா, இப்பயாவது சொல்ல, இது என்ன ஐஸ்கிரீம்னு? என்னங்க இது? முருங்கைக்கீரை ஐஸ்கிரீம். என்னது, முருங்கைக்கீரை ஐஸ்கிரீமா? ஆமாங்க. நீங்க எதுக்கு இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? அப்போ நான் செஞ்சது நல்லா இல்லையா? சுடரு சூப்பரா இருக்கு சுடரு. சத்தியமா? சத்தியமா நல்லா இருக்கு சுடரு. எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணுங்க. ஐயோ சரி, செத்து போனவங்க தானே, சத்தியம் பண்ணலாம், தப்பு இல்ல. உங்க அம்மா மேல சத்தியமா சூப்பரா இருக்கு சுடரு. ஹை, தேங்க்ஸ்ங்க. இந்த ஐடியா நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது தாங்க. இன்னும் நிறைய லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, ஒன்னொன்னா செய்றேன். அது நேத்து மீன் வடை செஞ்சுட்டேனா, நான்வெஜ் செஞ்சுட்டேன்னு வருத்தப்பட்டாங்க. அவங்க வெஜிடேரியனா, அதான் இனிமே வெஜ் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏமா, வெஜ் செய்யலாம்னு நினைச்சியா இல்ல என்ன வெஜ் செய்யலாம்னு நினைச்சியா? போங்க, உங்களுக்கு எப்போதுமே குறும்பு தான். சரி, ஐஸ்கிரீம் உருகிறதுக்குள்ள எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறேன். நிம்மதி வந்து டேஸ்ட் பண்ணட்டும். மக்களே, நீங்க என்ன பண்ணணும்? நம்ம வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லணும். ஆதி குடிச்ச மாதிரி நடிச்சது, நம்ம தாத்தா செம்பருத்திய தேடுறது நல்லா இருந்துச்சுல? அது மட்டும் இல்ல, நம்ம முத்து ரொம்ப பாவம். வேதாவை நினைச்சு சந்தோஷப்பட்டா அந்த வேதா பொண்ணு என்ன இப்படி இருக்கு? அதெல்லாம் நம்ம முத்து மாத்திக்குவாப்ல. கல்யாணம் நடந்து வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பாருங்க. அதுவும் சரிதான். ஆமா மக்களே, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். பை. இருங்க, ஐஸ்கிரீமை கொடுங்க, உருக்கி ஊத்திர போதுங்க. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் முருங்கைக்கீரை ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் தாரேன், ஓடி வாங்க. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் முருங்கைக்கீரை ஐஸ்கிரீம்.